எல்லாருக்கும் வணக்கம். இப்போது ரீசெண்டாக ரொம்ப பரவலாக ரொம்ப பேசப்படக்கூடிய நம்ம அவசியமாக பேசக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் பொள்ளாச்சியில் நடந்திருக்கு. இப்படி ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நான் கேட்டோன்னே நம்மளால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு உள்ள கேள்வி தான் எனக்கும் இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம போய் அங்கே என்ன பண்ண முடியுன்றதுனால சில விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பசங்களுக்கு இருக்கிற பேசிக் கொஷின் வந்து நீங்கள் ஏன் பொண்ணுங்களை வந்து கேட்குறாங்க, அப்போ நீங்கள் ஏன் வந்து நம்பி போனீங்க, நீங்கள் ஏன் வந்து அவ்வளோ தூரம் வீட்டுக்கெலாம் போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு பொண்ணுங்களை யாரும் ப்ளேம் பண்ண வேணாம். ஏன்னா இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஒரு விஷயமும் பக்கா பிளானிங்கோட தான் இவ்வளோ 7 வருஷமாக இவனுங்க இந்த தப்பு பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஆனால் பொண்ணுங்கள்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு சிறுபுலத்தனமான ஒரு கேள்வியாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பெண்களை ப்ளேம் பண்ணுறாங்க எல்லாம். தயவு செஞ்சு அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நம்பி தான் ஆவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தப்பு நடக்க தான் போகுது, நான் வந்து ரூமுக்கு தான் போகிறேன், நான் வந்து வீட்டுக்கு தான் போகிறேன்ற காரணத்துக்காக மேக்ஸிமம் ஆஃப் த பொண்ணுங்க போக கிடையாது. எதாச்சியாக ஒரு பொண்ணை என் அம்மாட்ட ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், என் அப்பாட்ட ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறவா, நான் உன்னை காமிக்கிறேன், அம்மா இதாம்மா என் நம்ம வருங்கால வீட்டுக்கு வர போகிற பொண்ணு, இப்படிலாம் சொல்லி தான் கூப்பிட்டு போய் அங்கே பக்கவாக வேறு ஒரு பிளான் நடக்குது. இந்த மாதிரி தப்பு நடக்க தான் போகுதுன்னா போக கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விஷயம் நம்பி போகிறாங்க. ஆனால் பெண்கள் சைடும் ஒரு சின்ன தப்பு இருக்குது. அதை நான் கடைசியாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணி ஒரு ரொம்ப போராடி அதை நம்ம வாங்கி கொடுத்தோம், கரெக்டுங்களா? ஆனால் இப்போது ஒரு உமன் சேஃப்டி ஒரு 200 பெண்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 1100 வீடியோ இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே அந்த நக்கீரன் வீடியோ பார்த்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே நெஞ்சு ரொம்பவே ஒரு மாதிரி பதபதிச்சு. அது இந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அப்யூஸ் வந்து எல்லாருக்குமே இப்போ இந்த டைமில் மேக்ஸிமம் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பில் நக்கீரன் அண்டு மதன் கௌரி இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தாலே எது ஆரம்பம் எது முடிவு இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாமே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் இன்னும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும் மீடியாக்காரங்க? ஏன் இன்னும் இதை பற்றி பெருசாக போட மாட்டாங்க? தயவு செஞ்சு இந்த ஒரு நாள் 2 நாள் இந்த ஒரு வாரம் தான் நமக்கு டைம் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லாம் மறந்துடுவோம். ஏன்னா நம்ம இப்போ 2018 பல இன்சிடெண்ட்டை ஒன்று மறந்து தான் வந்தோம். ராஜலட்சுமி படுகொலை, ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், நந்தே ஸ்வாதியோடைய ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், மீட்டுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயம் வர ஒரு விஷயமும் நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு மாறி வந்துகிட்டே தான் இருக்கணும். அது மாதிரி இந்த விஷயத்தை இப்போ பண்ணிங்கன்னா இன்னும் திருப்பூரில் வேறு எந்த ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் அடுத்து 200 பெண்கள் பாதிக்கப்படலாம். தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக எல்லாரும் குரலை உசத்தி பேசுங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ நீங்கள் பேசியே ஆகணும். ஏன்னா நமக்கு தெரியாது அந்த வலியும் வேதனையும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தான்னா அப்போ தான் நம்ம அதை உணரணுமான்னு அவசியமே கிடையாது. ஒரு பெண் பாதிக்கப்படுறா, ஒரு ஆணால் பாதிக்கப்படுறா அப்படின்னா அவளுடைய வீடியோ ரிலீஸ் அப்படின்னு ஒரு வரும்போது அந்த பெண் வந்து பயப்படுறா, நம்ம வீடியோ ரிலீஸ் ஆயிருமோ, நம்ம ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருமோ அப்படின்னு. அப்படி ரிலீஸ் ஆனாலும் நம்ம அந்த பெண்ணை தான் குறை சொல்கிறோம். பாதிப்படைஞ்ச இவனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை தான் குறை சொல்கிறோம். இப்படி ஒரு பார்வையை தப்பான பார்வை தான். தயவு செஞ்சு அதை மாற்றுங்க. ஃபோக்கஸ் வந்து பசங்க சைடு ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது. பொண்ணுங்களை ஒழுங்காக வளர்க்கலை, பொண்ணுங்களை ஒழுங்காக பார்க்கலை, பொண்ணுங்களை டைமுக்கு வரியா போறியான்னு கேட்குற நாம் பசங்களையும் கரெக்டாக வளர்த்து டைமுக்கு வா, டைமுக்கு போ, என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே இருக்க, இப்படின்ற ஒரு கேள்விகளை பேரண்ட்ஸ் சைடு நம்ம கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சஜஷன். பெண்களுக்கு வந்து எது பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாதுகாப்பு இல்லை. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் சமூகத்தில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லா இடத்துலையுமே உங்கள் அப்பாவோ, உங்கள் அண்ணனோ, உங்கள் லவ்வரோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க. இன்னொரு விஷயம், இப்படி ஒரு விஷயம் நடந்து யாருக்குமே தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூனி சாகிறதுக்கு அந்த விஷயம் நடந்த உடனே உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்கள் மாமா, உங்கள் அண்ணன், தம்பி, உங்கள் லவ்வர், ஹஸ்பண்ட் எல்லாத்துட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தப்பே கிடையாது. இன்னொரு விஷயம், நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் கேர்ள்ஸுக்கு ஒரு அட்வைஸை சொல்கிற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பொண்ணோட அண்ணன் இருக்கான்ல, அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, நம்ம பொண்ணு வந்து நம்மள்ட்ட எல்லாமே சொல்லணும் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தாலே மேக்ஸிமம் ஆஃப் த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளில வந்துடலாம். பெண்கள் வந்து அந்த கடைசியாக ஒரு பொண்ணு வந்து அவங்க அண்ணா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க வந்து தேடி இந்த கும்பலை கண்டுபிடிச்சி கடைசியாக வந்து அவங்களுக்கு இப்போ தண்டனை வழங்குற அளவுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னென்னா தயவு செஞ்சு எது நடந்தாலும் பெண்கள் வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, நமக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட நம்பி சொல்லுங்கள். சொன்னால் தான் மேபி அந்த பொண்ணுங்க 200 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் அந்த 2வது பொண்ணு 3வது பொண்ணே சொல்லியிருந்தானா இதுக்கு பின்னாடி வர பொண்ணுகள் பாதிக்கப்படாமல் கூட இருக்கலாம். அப்போவே இவங்க தண்டிக்கப்பட்டிருக்கலாம், அப்போவே பெரிய விஷயமாக்கப்பட்டிருக்கலாம். நம்ம இப்போ நடக்கிற பிரச்சனைக்காக நம்ம இப்போ குரல் கொடுத்தே ஆகணும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு மெயினான என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிற கருத்து.
இப்போ நம்ம குரல் கொடுக்கலன்னா அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெண்கள் சிதைக்கப்படலாம். தயவு செஞ்சு இதுக்காக குரல் கொடுங்க. இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து ரொம்ப மன வருத்தமாகவும் நம்மளோட இயலாமையும் தெரியுது. இந்த மாதர் சங்கம் வந்து மற்ற பிரச்சனைகள்லாம் பயங்கரமாக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஏன் இந்த மாதிரி பெண்களுக்கோட முக்கியமான விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டாங்கன்றது தெரில. தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் தவறுகள் குறையும். இதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்காக, இந்த உமன் ஹராஸ்மெண்ட்காக குரல் கொடுங்க. அதுதான் எங்களுடைய விருப்பம்.